வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு வீக்லி ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆகஸ்ட் 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும், அதாவது அடுத்த வாரம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கடைசியில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் என்ன நடந்துச்சு ஆகஸ்ட் 22ஆம் தேதி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த வாரம் முழுசா 18ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் சென்செக்ஸ் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு, நிஃப்டி எப்படி பிஹேவ் ஆயிருக்கு, அதே மாதிரி நம்மளோட பேங்க் நிஃப்டி எப்படி பிஹேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இந்த அனாலிசிஸ் பண்ணும்போது, இந்த பிரைஸ் ஆக்ஷன் அனலைஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த வாரத்துக்கான, அதாவது அடுத்த வாரத்துக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, மார்க்கெட் வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் இது ஒரு வீக்லி ரிப்போர்ட் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து வீக்லி கேண்டில்ஸையும் பார்ப்போம். ஸோ இந்த வீக்லி கேண்டில்ஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். மார்க்கெட் வந்து இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கா, இல்லை பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கான்னு. ஏன்னா நம்ம இன்ட்ராடே இல்லைனா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு பார்க்கும்போது அந்த ஒரு லாங் டேர்ம் பிக்சர் நமக்கு கிடைக்காது. அப்போ அந்த லாங் டேர்ம் பிக்சரும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா வீக்லி லோவை பிரேக் பண்ணியிருக்கா, 52 வீக்ஸ் லோவை பிரேக் பண்ணியிருக்கா, மந்த்லி லோவை பிரேக் பண்ணியிருக்கா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மார்க்கெட்டோட வியூ எப்படி இருக்குது, பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இது வீக்லி அனாலிசிஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கு இருக்கிற முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மூலியமாக பார்ப்போம். ஏன் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம்னா, சப்போஸ் உங்களோட ப்ரிடிக்ஷன் அக்யூரேட்டு நீங்கள் வந்து பிரைஸ் ஆக்ஷனையோ இல்லை இண்டிகேட்டர்ஸ் வச்சோ, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வச்சு இதெல்லாம் வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா அதோட ஒரு அக்யூரசி க்ளோஸ் டு ஒரு 70-80% இருக்கும். அப்போ இந்த மீதி 20% அக்யூரசியை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னா, மற்ற டேட்டாஸ் வச்சு. ஒன்று வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்ட்ரைக் ஓஏ. பட் அது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. பட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவே போதுமான அளவு ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ டேட்டா. ஸோ இந்த எஃப்ஐஐ டிஏஐ டேட்டானா எஃப்ஐஐ எவ்வளோ வாங்கியிருக்காங்க, செல்லிங் பண்ணியிருக்காங்க, டிஐஐஸ் எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க, செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டோட இம்பார்ட்டண்ட்டான டேட்டா நமக்கு பார்க்கும்போது அவங்களோட ஒரு ஓவரால் பிக்சர் தெரியும். அவங்களுக்கு பையிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, செல்லிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கா. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக பார்க்கும்போது அவங்களோட எஃபெக்ட் எப்படி இருந்திருக்கு, அவங்களோட பையிங் அண்ட் செல்லிங் பவர்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இது நமக்கு வீக்லி ரிப்போர்ட் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டரையும் பார்ப்போம். அதாவது எக்கனாமிக் கேலண்டர், முக்கியமான நியூஸ், அதாவது ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடக்க போதா, இப்போ பட்ஜெட் ஏதாவது வருதுன்னா இருக்கும், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இயர் ஆன் இயர். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் கவர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ யூஎஸ் கவர்மெண்ட்ஸ், இந்தியன் கவர்மெண்ட், அதோட இம்பாக்ட் எவ்வளோ, இதெல்லாம் நம்ம சேர்த்து பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர். ஸோ இந்த வாரம் ஏதாவது ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வரப்போகுதாங்கிறது. மூணாவது நம்மளோட ஹாலிடே கேலண்டர். ஸோ இது வந்து வீக்லி ரிப்போர்ட் அப்படிங்கிறனால நம்ம இதெல்லாம் கவர் பண்ணுவோம். ஸோ தட் நமக்கு வந்து ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங், அடுத்த வாரத்துக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எக்கனாமிக் கேலண்டர்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் கேலண்டரில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் 25லேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக எதுவும் வரல. என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து மாதம் கொடுக்குறது தான். இனிஷியல் ஜாப் கிளைம் ஆகஸ்ட் 16, அதே மாதிரி நமக்கு வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஹோம் சேல்ஸ், இதெல்லாம் யூஎஸ்ல இருந்து. ஸோ இதோட இம்பாக்ட் வந்து இவங்களே ரேட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா இதோட இம்பாக்ட் எவ்வளோ இருக்குன்னு. ஏன் இதோட இம்பாக்ட்லாம் கம்மின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மாதம் கொடுக்குற ரிப்போர்ட். ஸோ அப்படிங்கிறனால பெருசாக அதில் இம்பாக்ட் இருக்காது. சின்னதாக வந்து அந்த கரஸ்பாண்டிங் ஸ்டாக்ஸில் மட்டும் மேபி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மேலே கீழே போகலாமே ஒழிய பெருசாக வராது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜிடிபி growth ரேட். ஸோ இந்த ஜிடிபி growth ரேட் வந்து இயர் ஆன் இயர், அதாவது போன வருஷம் Q2ல எவ்வளோ இருந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளோ Q2ல இருக்குங்கிறத. ஸோ இது தெரியும் போது நமக்கு வந்து இது ஒரு குவார்ட்டர்லிக்கும் கொடுப்பாங்க. ஸோ ஒரு குவார்ட்டருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாதம் முடிஞ்சோடனே, அடுத்து ரெண்டாவது 3 மாதம் முடிஞ்சோடனே அந்த மாதிரி கொடுத்துட்டே வருவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து இந்த ஜிடிபி வந்து கொஞ்சம் ஹை இம்பாக்ட்ல இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால வெள்ளிக்கிழமை, அதுவும் இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் தான் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதாவது 5:30 போல தான் வந்து மார்க்கெட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறனால இதோட இம்பாக்ட் வந்து அடுத்த திங்கட்கிழமை தான் நமக்கு இருக்கும். அதாவது 1ஆம் தேதி தான் நமக்கு, செப்டம்பர் 1ஆம் தேதி தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ வேற எந்த எக்கனாமிக் கேலண்டரும் இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வந்து இதே மாதிரி ஒரு குவார்ட்டர்லிக்கும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எல்லா பப்ளிக் செக்டர்ஸ் கம்பெனியும். அந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸோட டேட்டாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறதுல டிவிடெண்ட் தான். ஸோ ஒரு குவார்ட்டருக்கும் அவங்களோட டிவிடெண்ட் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இம்பாக்ட் இருக்கும், பட் ஒரு ஹை லெவலில் இருக்காது ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர் போல. ஓகே, மூணாவது நம்மளோட லீவு. ஸோ இந்த வாரம் லீவுன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்திக்கு லீவு. வேற எதுவுமே நமக்கு இந்த வாரம் லீவ் கிடையாது. அண்ட் இந்த வாரத்தை தாண்டிடுச்சுன்னா செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரேடிங் செஷன். செப்டம்பர் மாதம் லீவ் எதுவும் கிடையாது. ஸோ அப்படிங்கிறனால இதுதான் நமக்கு கடைசி ட்ரேடிங் செஷன், நமக்கு லீவ் கிடைக்கிறது இந்த வாரம் புதன்கிழமை. ஓகே, வாங்க இப்போ நம்ம
அனாலிசிஸ்க்கு போகலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஓவராலாக பார்க்குறோம் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த வாரம் என்ன நடந்திருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் வந்துச்சு ஒன்று. இந்த ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ராங்கான கேப் அப் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் இப்போ நமக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படியே ஸ்லோவாக மார்க்கெட் கீழே இறங்கிட்டே வந்து வெள்ளிக்கிழமை பேங்க் நிஃப்டியில் கேப் டவுன் இருந்துச்சு. ஸோ இதுக்கு நம்ம கரஸ்பாண்டிங்காக நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு காலையில் 6:30க்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆகும்போது பொசிஷன்ஸ் இங்கே இருந்துச்சு. ஆனால் அதே சமயம் நமக்கு வந்து 3:30க்கு 21ஆம் தேதி நமக்கு வந்து 3:30க்கு சாயந்தரம் இருக்கும்போது இங்கே. ஸோ டெக்னிக்கலி யோசிக்கும் போது நமக்கு வந்து கேப் டவுன் வந்திருக்கணும் நம்மளோட நிஃப்டிலையும். ஆனால் நிஃப்டியில் கேப் டவுன் வரல, அதே சமயம் சென்செக்ஸ்லையும் கேப் டவுன் வரல. ஸோ அதுக்கு மாறாக நமக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் தான் நம்ம இந்த இம்பேக்ட் வந்து கேப் டவுன் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வந்துச்சு. அப்போ நமக்கு இது ஸ்ட்ராங்கான ப்ரைஸ் கரெக்ஷன் பார்க்கும்போது நம்ம சொல்லியிருந்த ரெசிஸ்டன்ஸான 55,200 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நமக்கு சொல்லலாம் ஒன்று. அப்போது இந்த வாரம் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி பியூராக ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் இருந்திருக்கு. அண்ட் இந்த ரேஞ்ச் பவுண்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா 56,000 ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் 18ஆம் தேதி திங்கக்கிழமை 56,000ல் தொடங்கி அங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே வந்து இந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக ரேஞ்ச் பவுண்டு தான். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக பார்க்கும்போது கேண்டில் வந்து நெகட்டிவ் கேண்டில். ஏன்னா இந்த வாரம் தொடங்குனது வேற எங்கேயோ, எண்ட் ஆகிருக்கிறது வேற எங்கேயோ. ஸோ அப்படிங்கும்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு இது வந்து நெகட்டிவ் கேண்டில். ஒரு ஸ்லோவான ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேங்க் நிஃப்டியில் புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதே சமயம் நம்ம பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் ஸ்டில் ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இங்கே இருந்த 55,000 தான் நமக்கு வந்து மார்க்கெட்டோட பேங்க் நிஃப்டியோட ஒரு சப்போர்ட். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பேங்க் நிஃப்டி இப்பயும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டிக்கு அடுத்த வாரம் 28ஆம் தேதி எக்ஸ்பைரி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வால்யூம்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் நிஃப்டிலாம் லைக் ஒரு 2 crores 3 crores எல்லாம் போகக்கூடிய குவான்டிட்டிஸ் வரும். பட் இப்போ அந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டோட ஸ்கேம் வந்ததுக்கப்புறமே பேங்க் நிஃப்டியில் வால்யூம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. வாலடைலிட்டி மூவ்மெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ பேங்க் நிஃப்டிக்கு ஸ்டில் வந்து நமக்கு ஒரு கிளியரான பிக்சர் இல்லை. பட் நமக்கு பார்க்கும்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த புட் ஆப்ஷனுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வேலை செய்யும். இந்த பக்கம் கால் ஆப்ஷன் இன்க்ரீஸாக இருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும். ஸோ 55,500 அண்ட் திஸ் இஸ் 55,000. அப்போது மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் ஆகி ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு 56 அண்ட் 55,000ல் இருந்துச்சு, 55,500ல் இருந்துச்சு. அதிலிருந்து பிரேக் அவுட் ஆகி கீழே வந்திருக்குன்னு நமக்கு சொல்லலாம். ஸோ அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து 55,000லேருந்து 55,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நமக்கு பார்க்கும்போது அடுத்த வாரத்துக்கான ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 55,500 இந்த ரேஞ்ச் தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஹையர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 55,500ம் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 55,000 தான் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு தெரிய வருது. இதே இது நம்ம வந்து வீக்லி கேண்டில் பார்க்கலாம். ஸோ இந்த வீக்லி கேண்டில் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த வீக்லி ரெசிஸ்டன்ஸை வந்து இன்ட்ராடேயில் தாண்டினா தான் மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகும். அப்போது நமக்கு இந்த வீக்லி கேண்டில் வந்து நமக்கு இந்த ஜூலை மாதம் கன்சிடர் பண்ணோம், ஜூலைலேருந்து கன்சிடர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை கடைசி வாரம் ரெட் கேண்டில் தான் இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ ஆகஸ்ட் செகண்ட் வீக் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ரெட் கேண்டில் தான், டவுன் ஃபாலிங் கேண்டில், 6 டவுன் ஃபாலிங் கேண்டில். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு க்ரீன் கேண்டில் வந்துச்சு. அந்த க்ரீன் கேண்டில் நமக்கு பாசிட்டிவ்னு எடுத்துக்க முடியாது. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து அந்த வீக்கோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாசிட்டிவாக இருந்தாலுமே அதுக்கு முதல் வாரத்திலிருந்துல இன்சைட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் சின்னதாக ஒரு மேலே ஏறி இருக்குது. ஸோ மேலே ஏறி இருக்குன்னா நமக்கு பாசிட்டிவ் கேண்டில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் நம்மளே பார்த்தோம், இந்த வாரத்தோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து டிஃப்ரென்ஸாக கம்மியாக இருந்தனால அது வந்து ரெட் கேண்டிலாக இருக்குது. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்கள் கேண்டிலோட கலரை மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிருக்குன்னா ஒரு டவுன்ஃபால் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் எடுத்திருக்கு. அப்போ இந்த புல் பேக் வந்து மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படின்னு. ஸோ இதை நான் சொல்லும் போதே புல் பேக்குன்னு தான் சொல்கிறேன். அப்படிங்கிறனால மார்க்கெட் சின்னதாக புல் பேக் எடுத்துகிட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இது. ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து இப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் வரைஞ்சிருந்தோம். இந்த பாக்ஸ் கரெக்டாக. அப்போ இந்த பாக்ஸ் வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ரெண்டாவது ஒரு பாக்ஸ் வரைவோம். என்ன அப்படின்னா இதோட இந்த பாடியோட ஹைட் அண்ட் லோ. ஸோ இந்த பாக்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து ஒன்றா இன்கேஸ் லைக் இதோட முக்கியமான சப்போர்ட் வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் என்னவா இருக்குன்னா 56,000 55,930
ஸோ நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 56,000 சொல்கிறேன். அங்கேருந்து அதே மாதிரி நமக்கு வந்து கீழே ஒரு சப்போர்ட்னா 55,120. அப்போது மார்க்கெட் இப்போ இருக்கிற ரேஞ்சிலேருந்து இந்த 2 லெவலில் ஏதாவது ஒன்றை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் யூனிடைரக்ஷனலாக போகும். அப்படிங்கிறனால நம்ம வந்து அதை நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும். அப்போது மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து நமக்கு நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 25,500 இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இப்போ நமக்கு R1 கிடச்சிருச்சு, R2 கிடச்சிருச்சு. அதே மாதிரி சப்போர்ட் 1 கிடச்சிருச்சு 51,150யும், சப்போர்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 55,000. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியில் அடுத்த வாரம் நம்ம ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து நிஃப்டி 50லையும் பார்த்தோம்னா, ஸோ நிஃப்டி 50ல் என்ன ஆச்சுன்னா, நிஃப்டி 50ல் வெள்ளிக்கிழமை நம்ம கிஃப்ட் நிஃப்டியில் கேப் டவுன் பார்த்தோம். ஆனால் நமக்கு வந்து கேப் டவுன் நிஃப்டி 50ல் வரலவே இல்லை. ஸோ அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கேள்விக்குறியானது. அதே மாதிரி நம்ம வந்து திங்கக்கிழமை மட்டும்தான் நமக்கு வந்து கேப் டவுன் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி பயங்கரமாக வாலடைலிட்டியாக இருந்துச்சு. ஆனால் எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா கேப் டவுன் கேப் அப் வந்து கிளியராக ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ இதே வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு ஒரு 180 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது திங்கக்கிழமை. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் இருந்துச்சு. ஆனால் நமக்கு நிஃப்டி 50ல் பெருசாக கேப் டவுன் ரிஃப்ளெக்ட் ஆகலை. அதே சமயம் வெள்ளிக்கிழமை ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இந்த கேப் டவுனை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 கொடுக்கல. இதுக்கு மாறாக பேங்க் நிஃப்டியில் தான் கேப் டவுன் இருந்துச்சு. ஓகே, இப்போ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன கிளியராக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் வந்து வீக்லியில் இந்த வாரத்தோட ஒரு ரெசிஸ்டன்ஸாக தெரியுது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக தெரியுது. அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி போடலாம். ஸோ இந்த ரேஞ்ச் தான் நமக்கு வந்து வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் நிஃப்டி 50. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 25,130. ஸோ க்ளோஸ் டு 25,130 தான் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 24,860 தான் நமக்கு வந்து நிஃப்டியோட சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, ஒரு இன்டர்மீடியட் சப்போர்ட்டாக நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த 25,000 அப்படிங்கிறது வந்து இந்த வாரத்தோட ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாகவே ரொம்ப நாளைக்கு இருந்துட்டு இருந்துச்சு. அதனால நமக்கு இந்த இருந்து அடுத்து மேலே போகிறதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம்னா 25,000 வைக்கிறோம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் R1ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நமக்கு பார்க்கும்போது 25,000, ரெசிஸ்டன்ஸ் 2ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 130 பாயிண்ட்ஸ் மேலே போய் 25,130. அதே சமயம் சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு 40-80 பாயிண்ட்ஸ் கீழே வந்துச்சுன்னா 24,870 தான் நமக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குது நிஃப்டி 50 பொறுத்தளவு. ஸோ நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுங்கிறத நமக்கு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா 25,500ல் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக எதுவுமே இல்லை. அண்ட் இந்த 25,000 ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ரொம்பவே ஸ்ட்ராங்காக நமக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த 25,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் இதிலிருந்து மேலே புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த வாரம் ஓப்பன் ஆன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா தான் ஒரு புல்லிஷ் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் இல்லைனா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிற நிஃப்டி 50 தான் நம்ம வந்து திங்கக்கிழமை எதிர்பார்க்க முடியும். ஸோ இதுதான் நிஃப்டி 50யோடது. அண்ட் நிஃப்டி 50யோட நமக்கு ஒரு ஓவரால் வீக்லி பிக்சர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யும் ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒரு புல் பேக் தான் எடுத்திருக்கும். ஸோ நமக்கு ஜூலை கடைசி வாரத்துலேருந்து ஆகஸ்ட் 2வது வாரம் வரைக்கும் ஸோ இந்த 6 வாரம் பார்த்தீங்கன்னா 3 கேண்டில், அடுத்த 3 கேண்டில் எல்லாமே கடன்னு ஒரு நெகட்டிவ் கேண்டிலாக வந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். காரணம் என்னென்னா போன வருஷத்தில் 2024, அதாவது ஆகஸ்ட் 2024லேருந்து 2025ஓட கேண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா 6 வாரம் தொடர்ந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆனது இப்போ தான். ஸோ ஒன்று. ரெண்டாவது, இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான டவுன்ஃபால் இல்லை, ஒரு மீடியமான டவுன்ஃபால். ஸோ அதனால எல்லாத்துக்கும் பயங்கரமான அஃபெக்ட் இல்லை. ஸோ அப்படின்னா இந்த ஜூலையில் இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக யாராவது இயர்லிலாம் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ப்ராஃபிட்டை சாப்பிட்ருக்கும். அடுத்து ஆகஸ்ட் 2வது வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆச்சு. ஸோ பார்க்கும்போது பாடி கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நம்ம விக்கை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு இன்சைட் கேண்டில் தான். அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு டாஜி கேண்டில் மாதிரி, அதுவும் ஒரு லோவர் ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இந்த லோவர் ஹேமரில். ஏன்னா இது வந்து சுத்தில் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த சுத்திலோட தலை எங்கே இருக்குன்னு பாருங்கள், தலைகீழாக பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. அப்படின்னா இவங்க வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போக ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க பையர்ஸ். ஆனால் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை திருப்பியும் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கேண்டிலோட சைக்காலஜி. அப்போது நம்ம வந்து இப்போது அங்கே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வீக்லி போட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும், அது ஞாபகம் இருக்கும். அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இப்போ நம்ம இந்த கேண்டிலோட சைஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம இந்த பாடியை கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த கேண்டிலோட பாடி வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா அடுத்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கு. அப்போது நம்ம வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு வீக்லியில் டெசிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா
அப்போ நாளைக்கு மார்க்கெட் திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும்போது 25,000 24,930 கிராஸ் பண்ணலைனாவே மார்க்கெட் வந்து மேலே போகாது, ப்ரைஸ் கரெக்ஷனுக்காக தான் வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிறனால இதை வச்சு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக. அடுத்து நம்ம சென்செக்ஸை பார்க்கும்போது சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷனும் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து வீக்லி ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 82,120 இருக்குது. ஸோ இந்த 82,120லேருந்து மார்க்கெட் இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து பிரேக் அவுட் ஆகணும். அதே மாதிரி நமக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 81,300 இருக்குது. ஸோ 82,200க்கும் 81,300க்கும் ஸோ க்ளோஸ் டு 900 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் நமக்கு வந்து இந்த வாரத்தோட எக்ஸ்பெக்டேஷன் மூவ்மெண்ட் வாலடைலிட்டி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து இந்த சென்செக்ஸோட வீக்லி கேண்டில் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். ஏன்னா சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருக்குது. நெகட்டிவ் கேண்டில் தான், பட் இருந்தாலும் அது வந்து டாஜி கேண்டில். ஸோ இப்போ இந்த டாஜி கேண்டிலை நம்ம எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டாஜி கேண்டிலில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது சென்செக்ஸ் வந்து நிஃப்டியை விட ரொம்பவே டாஜியாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் ப்ரைஸிங் ஆஃப் ப்ரைஸஸ் வந்து ரொம்பவே க்ளோஸாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நான் இந்த பாக்ஸை மூவ் பண்ணிடுறேன். எவ்வளோ ஒரு ஸ்மால் பாடி பாருங்கள் வீக்லி கேண்டில் கன்சிடர் பண்ணும்போது. ஸோ அப்போ இது வந்து ஒரு டவுன்ஃபால், ஒரு புல் பேக். இங்கேருந்து மேலே போனால் தான் இது புல் பேக் இல்லை, ஆக்சுவலான மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த டாஜி கேண்டில்ங்கிறனால நம்ம வந்து இந்த சென்செக்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை இந்த நமக்கு வீக்லி ப்ரைஸ் ஆக்ஷனே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து இதுதான் சென்செக்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அடுத்த வாரத்துக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓரளவு மார்க்கெட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் அடுத்த வாரம் வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு 2 நாள் தான் அடுத்த வாரத்தில் ட்ரேடிங் செஷன். 3வது நாள் லீவு, 4வது நாள் எக்ஸ்பைரி. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் பொசிஷன்ஸ் ஹோல்டு பண்ணுறதாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணும். ஸோ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.